शिव 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 शिव. வணக்கம். நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ் சங்கத்தின் மாதாந்திர கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாதாந்திர கூட்டத்துக்கு சுகர்நாடியில் பேச்ச என்னை அழைத்த தலைவர் சக்திகுரு ஐயா, பொருளாளர், செயலாளர் மற்றும் நிர்வாகிகள், இது சுகர்நாடியில் பேசுறதுக்கு வந்திருக்கும் ஜோதிட நண்பர்கள், சோதர சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். சுகர்நாடியில ஜோதிட பலன் இது உலகமுள்ள போயிருக்குது, உலகமுள்ள பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சுகர்நாடி நீங்க ஏதோ அங்க இங்கெல்லாம் கிடையாது, உலகம் ஃபுல்லா சுகர்நாடியில இப்ப ஜாதகம் பாக்குறாங்க. உலகம் ஃபுல்லா சுகர்நாடியில ஜோதிடம் பலமா இருக்குது. இப்ப ஒருத்தர் எனக்கு மதுரையிலிருந்து போன் பண்ணாரு, இப்ப வாட்ஸ்அப்ல கூட அனுப்பியிருப்பாரு, இல்லைன்னா அனுப்புவாரு. அவருடைய கேள்வி கேட்டார், ஐயா என் ஜாதகம் பார்க்கணுமா, என் பையன் ஜாதகம் பார்க்கணுமா, என் பொண்ணு ஜாதகம் பார்க்கணுமா, என் மனைவி ஜாதகம் பார்க்கணுமா, என் குடும்பத்தை யார் ஜாதகம் பார்த்து சொல்லலாங்க. அவருக்கு கல்யாணம் ஆகுமா, குழந்தை பிறக்குமா, பேரம் பிறக்குமா, சொத்து வாங்குவாரா, சுகம் வாங்குவாரா, மந்திரி ஆவாரா, எம்எல்ஏ ஆவாரா, உலக புகழ் பெறுவாருன்னு அவர் ஜாதகத்தை சொல்லி போவேன். 7 தலைமுறைக்கு யோசனை வரலாம். பையன் ஜாதகம் வேண்டாம், பிள்ளை ஜாதகம் வேண்டாம், கடைசி பையன் ஜாதகம் வேண்டாம், மனைவி ஜாதகம் வேண்டாம், யார் ஜாதகம் தேவையில்லை, ஒரு ஜாதகத்தை வச்சே சொல்லலாம். இங்க பாருங்க, இப்ப நம்ம நவசாத் சார் பேசிட்டு இருக்கும் போது மதுரையில இருந்து போன் பண்ணாரு. அவர் இப்படி கேட்டா நான் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன், உங்க ஜாதகத்தை மட்டும் அனுப்புங்க, உங்க ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு 5ஆம் தலைமுறை ஜாதகம் சொல்லலாம். இதுதான் சுகர்நாடியினுடைய சூட்சமா. போதும் ஒரு ஜாதகத்தை வச்சு. இப்ப ஆனா இயற்கை பாருங்க, நம்மளோட ஒத்து இருந்து பாருங்க. மதுரையில இருந்து பேசுறாரு, ஏன்னா போன் நம்பர் தரேன் பேசுங்க, இப்படிதான் சொன்னேன். அவர் ஜாதகம் அனுப்ப போறாரு. ஆனா அவரோட பேசும்போது நான் பாருங்க, இப்போ ஒரு ஜாதகம் போட்டுக்கிறேன். இது ஒரு ஆண் ஜாதகம், இது ஒரு ஆண் ஜாதகங்க. 10/2/1989 4:55 AM திருச்சியில பிறந்துக்கிறார். லக்னம் தனுசு லக்னம். லக்னத்துல சனி மாண்டி, 2ல சூரியன், சுக்கிரன், புதன், 3ல ராகு, 4ல சந்திரன், 5ல செவ்வாய், 6ல குரு, 9ல கேது. இது ராசி கட்டம். எங்களுடைய நாடி பிரகாரம் நவம்ச லக்னம். துலா லக்னம், 2ல 3ல சந்திரன், மகரத்துல ராகு, புதன், குரு, சுக்கிரன், ரிஷபத்துல சுக்கிரன், கடகத்துல கேது, சிம்மத்துல சனி, கன்னியில சூரியன், செவ்வாய். இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்துல புதன் திசை 15 வருஷம் 9 மாசம் 17 நாள். இப்ப நடப்பு திசை சுக்கிர திசையில குரு புத்தி. இப்ப இவங்க பையன் ஜாதகம் வாங்கி பார்க்கலாமா, இவங்க மனைவி ஜாதகம் வாங்கி பார்க்கலாமா, இல்ல இவங்க பொண்ணு ஜாதகம் வாங்கி பார்க்கலாமா? இவங்க குழந்தை பார்த்து இல்லைன்னா எப்படி பெரிய பையன் ஜாதகம் வச்சு பார்ப்பா, எப்படி சின்ன பொண்ணு ஜாதகம் வச்சு பார்ப்பா, பொண்டாடி கல்யாணம் அமைப்பு இல்ல, எப்படி மனைவி ஜாதகம் வச்சு பார்ப்பா? இது எல்லாமே இந்த ஜாதகம் வச்சு எழுப்பலாம். நான் சொன்னேன், இந்த ஜாதகத்துல இவனுக்கு புத்திரபாகி என்பது கிடையாது. அப்புறமே புள்ள ஜாதகத்தை ஜாதகம் பார்க்கறேன். இவனுக்கு புள்ள பார்த்தியா, பொண்ணும் இல்ல, பையனும் இல்ல, குழந்தை பார்த்தியும் இல்ல. பையன் ஜாதகம் வச்சு பாக்குறியா, பையன் ஜாதகம் வச்சு அந்த ஜாதகம் தான் ஒரு பிள்ளைக்கு கண்டுபிடிக்கிறதுக்கா. நீ இவரு ஜாதகத்துல சார் இந்த ஜாதகத்தை பார்த்து உனக்கு பிள்ளையால சொன்னா இல்லையா, குழந்தை பிறக்காத, குழந்தையும் உனக்கு கிடையாது. 8 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் குழந்தை இல்ல. டெஸ்ட் டியூப் போலாமா, டெஸ்ட் டியூப் போனா குழந்தை நிற்காது. 2 தரம் டெஸ்ட் டியூப் போயிட்டு 2 தரம் போயில இந்த ஜாதகம். டெஸ்ட் டியூப் போய் 2 தரம் போயில, அப்ப குழந்தை இல்ல, புத்திர தோஷம், குழந்தை பார்த்து இல்ல. அப்புறமே இப்படி பையன் ஜாதகம் சொல்லுவ, அவனுக்கு பையன் பிறந்தா பையன் ஜாதகம் சொல்லுவ, பொண்ணு பிறந்தா பொண்ணு ஜாதகம் சொல்லுவ. குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு பையன் ஒரு ஜாதகத்துல ஒரு ஆண் ஜாதகம் வச்சுதான் அவனுக்கு ஆணுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, கல்யாணம் இப்ப காமராஜர் இல்லையா, காமராஜர் ஜாதகத்தை பார்த்து உன் மனைவி ஜாதகம் கூட பார்த்து சொல்ல முடியுமா? எது சொல்ல கல்யாணம் அப்படியே குழந்தையா பிறகு ஏன் மனைவி ஜாதகம்? இது ஒரு விவாதத்துக்கு வச்சுக்கலாம். நான் சொல்றேன்,
இதெல்லாம் எடுத்துக்க, இந்த பேச்ச விடுங்க. ஒரு ஆண் ஜாதகத்தை வச்சு அவருக்கு கல்யாணம் ஆகுமான்னு பார்த்து சொல்லணும். கல்யாணம் ஆகும் இந்த தேதியில, இந்த தேதியில குழந்தை பிறக்கும், பையன் பிறக்கும், பொண்ணு பிறக்கும், அவன் அடுத்தது பேரம்பெதிர் பிறக்கும் இப்படின்னு ஒரு ஆண் ஜாதகம் வச்சு சொல்லலாம். பையன் ஜாதகம் வேண்டாம், பொண்டாடி ஜாதகம் வேண்டாம், புள்ள ஜாதகம் வேண்டாம், பேரம்பெதிர் ஜாதகம் வேண்டாம். இதை ஆணித்தனமா சொல்லலாம் யோசிக்கல. அப்படி சொல்லக்கூடியதுதான் சுகர்நாடி. தாராளமா சொல்லலாம். சரி சரி, நாம நண்பர்கள் அனைவரும் நண்பர்கள், சகோதரர்கள், இதனால விவாதம் பண்ணிக்கலாம். அதை விட்டுலாம். இந்த ஜாதகத்தில் குழந்தை பார்த்து இல்லைன்னு சொல்றதுக்கு என்னென்ன விதிமுறைகள் அதெல்லாம் சொல்ல, அதை நோட் பண்ணீங்க, என்ன எழுதிங்க. ஒரு ஜாதகத்தில் 2ஆம் பாவம் தான் அவனுடைய குடும்ப அபிவிருத்தி. ஒரு ஜாதகத்துல 2ஆம் பாவம் தான் குடும்ப அபிவிருத்தி, 5ஆம் பாவம் தான் பிள்ளை பிறகுன்னு சொல்லுவீங்க. நானே சொல்றேன், அது இல்லைன்னு சொல்ல. ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமா இருந்தா குடும்பம் நடத்தினா குழந்தை பிறக்கும். அதுக்கு துணை புரியுது 2ஆம் பாவம் தான். அதுக்கு துணை புரியுது 2ஆம் பாவம் தான். அப்புறமே குழந்தை பிறக்க முடியும். ஒரு 5ஆம் பாவம் நல்லா இருக்குது, கல்யாணமே ஆகல, 2ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சு, பொம்பளே சிக்கல, எப்படி குழந்தை பெற்க முடியாது. பெற்றுக்கோ, வாடகை பெற்றுக்கோ. அது வேண்டாம், யூடியூப்ல போதே இருங்க, வரேன், ஸ்டெப் ஸ்டெப்பா போலாம். ஒரு ஆணுக்கு குடும்பம் அபிவிருத்திங்கிறதுக்கு இங்க கேள்வி, ஒரு நானே சொல்றேன் எல்லாமே. ஒரு ஆணுக்கு குழந்தை பிறக்கணும், கணவன் மனைவியா ஒன்று சேர்ந்து குடும்பம். உங்களுக்கு என்ன வயசு? 71 வருஷம். அந்த காலம் இப்பெல்லாம் பேசுறதில்ல. ஆனா என்ன, ஒரு கல்யாணம் பண்ணி கணவன் மனைவி 2 பிள்ளை குட்டிகளோட இருந்தா அவன் என்ன சொல்லுவாங்க? ஒரு குடும்பாதிபதி. ஏப்பா குடும்பத்துல இருக்கிறான் கஷ்டப்படுறப்ப அவனோட சண்டைக்கு போகாது பெரிய சொல்லுவாங்கல்ல. இந்த சொல்லுக்கு 2ஆம் பாவம் தான். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணமாகி கணவன் மனைவியை ஒன்று சேர்ந்து குழந்தை குட்டி பெற்றுக்கணும்னா 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும். சரி, 2ஆம் பாவம் நல்லா இருந்தா பட்டு போதுமா? இந்த அண்ணன் கேட்ட மாதிரி 3ஆம் பாவம் வீரியம் நல்லா இருக்கணும். சரி, ஒரு ஜாதகன் ஒருத்தன் கல்யாணம் ஆகி கணவன் மனைவியாக சேர்ந்து 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 3ஆம் பாவம் வீரியம் நல்லா இருக்கணும். ஒன்னொன்னாதான் ஸ்டெப் எடுத்தாதான் அரிசி, சாப்பாடுக்கு அரிசி, பருப்புக்கு எத்தனை சேர்த்து அதுமாதிரி சேர்ந்தாதான் சாம்பார், சாப்பாடு, கூட்டு பொரியல், இது ஒவ்வொன்றும் நல்லா இருக்கணும். அது இன்னொன்று சொல்ல போனா, ஆனா லக்னம் நல்லா இருக்கணும். லக்னமும் நல்லா இருக்கணும். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி 3 கேந்திரத்துக்கு ஆட்சி உச்சம் இருந்தா அவன் ஆளுமை திறன் படைக்கிறான். இது 3 கேட்டு போயிட அரை பைத்தியம். அப்புறமா அவனுக்கு கல்யாணம் அப்படி அரை பைத்தியத்தோட குழம்பு இருக்குது. இது 3 லக்னம் பலமா இருக்கணும், அது 2ஆம் பாவம் பலமா இருக்கணும், அது 3ஆம் பாவம் வீரியத்துக்கும் நல்லா இருக்கணும், அடுத்து 5ஆம் பாவத்தும் நல்லா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா ஒருத்தன் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி ஒரு பிள்ளையை கூட்டு வந்து கோயில்ல தாலி கட்டான், இல்ல வீட்டில் தாலி கட்டான், கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவான். 3ஆம் பாவம் நல்லா இருந்தா வீரியத்தோட தாம்பத்தியம் நல்லா இருக்கும், அடுத்து 5ஆம் பாவம் நல்லா இருந்தா குழந்தை பிறக்கும். இது ஆணுக்கு மட்டுமே இதை பேசும். இது எல்லாம் கெட்டு போச்சுன்னா எதுவும் பேசாது. இது எல்லாமே வேணும். ஒரு சாப்பாட்டுக்கு சாப்பாடு மட்டும் இருந்தா போய் வெறிஞ்சு ஒரு செய்ய முடியாது. சாம்பார் என்னென்ன போடுறோம்? பருப்பு, புளி, காய், கறி, இன்னும் உப்பு, மிளகாய், இது போல எல்லாம் போடும் போது ஒரு ஆணுக்கு லக்னமும் 2ஆம் பாவம் தான் 1, 2 இது முக்கியம். லக்னம் முக்கியம், 2 முக்கியம், 3 முக்கியம், 5 முக்கியம். இதெல்லாம் இருந்தா அவனுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட புலப்பான். 5 இதெல்லாம் இருந்து 9ஆம் பாவம் தான் பேர் புகழ். அவனுடைய பேரன் பிதிர் ரொம்ப அபிவிருத்தி 9 நல்லா இருக்கணும். அப்படி சொல்ல போனா 12 பாவமே நல்லா இருக்கணும். 12ஆம் பாவம் கற்றல் சுகம்னு ஒரு 12ஆம் பாவம் கேட்டு போச்சா கற்றல் படுத்து சுகம் வர முடியாது. 12 பாவமே நல்லா இருக்கணும். ஒன்னொன்னா போங்க, லக்னம் 2, 3, 4, 5, 6, 7, 8 ஒன்னொன்னா போனோம். எல்லாமே நல்லா இருக்கணும். எல்லாம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். ஒருத்தரோட ஜாதகத்துல எல்லாம் நல்லதா இருக்கும், அது கைகூடி வரும். அப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க, இந்த ஒரே ஒரு ஜாதகம் உங்களுக்கு போதும் நல்ல ஆராய்ச்சிக்கு. லக்னம் யாருடைய காலில் இருக்குது? லக்னம் யார் காலில் இருக்குது?
சுக்கிரன் காலில் இருக்குது. அந்த சுக்கிரன் யாரு காலில் இருக்குது? சந்திரன் காலில் இருக்குது. அப்ப இந்த லக்னம் லா போட இல்லையா 6 8 தொட்டு போயிடுச்சு. லக்கண புள்ளி நின்றது 6 8 தொடக்கூடாது. லக்கண புள்ளி லா போடுறோம் இல்லையா, இந்த லக்கண புள்ளி ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். ஒரு லக்கணத்துல அந்த லக்கண புள்ளி 6 8 கூடாது. 6 8 தொடக்கூடாது. 6 8 மேல தொடக்கூடாது. அப்படி 6 8 மேல தொட்டால் அது ஒரு அரை பைத்தியம், முட்டாள், தெளிவான அல்ல. சரி, லக்னாதிபதி யார்? இந்த யாரு லக்னாதிபதி யாருங்க? குரு. அந்த குருவை எங்க இருக்கிறாரு? 6ல உட்காந்துக்கிறார். அந்த குரு யாருடைய காலில் இருக்கிறார்? சூரியன் காலில் இருக்கிறார். அந்த சூரியன் யார் காலில் இருக்கிறார்? சூரியன் வந்து செவ்வாய் காலில் இருக்கிறார். இந்த செவ்வாய் சுக்கிரன் காலில் பேர். லக்னம் நின்ற புள்ளி, லக்னாதிபதி நின்ற புள்ளி 6 8 தொட்டு போச்சு. 6ஆம் இடம் நோய் நொடி கடன், 8ஆம் இடம் வெற்றி பெற்றது. அப்ப அவன் நிரந்தரமா ஒரு ஆள், ஒரு திடகாத்தமான ஆள் இல்லை அவன். சரி, ரைட்டு. 2ஆம் பாவம் ஒரு நல்ல தெளிவாகிறான், பணக்காரனாகிறான், வசதி வாய்ப்பாகிறான், வீரனாகிறான். அவன் மட்டும் தான் கல்யாணம் பண்றானா? 7ஆம் பாவம்ல வந்து ஒரு கோலவனா கல்யாணம் பண்ணிக்குவான் நிறைய. சரி, 7ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவத்துல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இந்த 2ஆம் பாவம் தான் குடும்ப அபிவிருத்தி, ஆண் பெண்ணை சேர்ந்து குடும்பம் நடத்துறது. 2ஆம் பாவத்துல சுக்கிரன் சந்திரங்கால். அப்ப 6 8 தொடுது. 6 8 தொடுது. லக்கணத்துல இருக்கிற சனி பகவானா 2ஆம் தேதி சுக்கிரனை தொடுது. 3ஆம் தேதி சுக்கிரனை தொடுது. அப்ப 1 2 3 5 எல்லாமே சுக்கிரனை தான் தொடும். அப்ப சுக்கிரன் சந்திரனை தொடுது. 6 8 3 6 8 12 தொடர்பு வந்துடும். அப்ப இந்த ஜாதகனுக்கு குடும்ப அபிவிருத்தி இல்லை. இவன் கல்யாணம் பண்ணி 8 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்ல. 2 தூக்கம் டெஸ்டுக்கு போயிட்டாங்க, குழந்தை இல்ல. அப்ப இது வரைக்கும் குழந்தை இல்லை, இனிமேல் கிடைக்குமா? சோசியம் பார்க்க வராங்க. நான் மேடையில் பேசுற மாதிரி அங்க சொல்லி அனுப்ப முடியாது. சரி, ஏதோ ஒரு சொல்லி அவங்க திருப்பி அனுப்பிச்சு விடலாம், எப்படி பண்ணி போ அப்படின்னு. ஆனா எந்த நீங்க பரிகாரம் பண்ணாலும், எந்த டெஸ்ட் போனாலும் இவனுக்கு குழந்தை பிறக்காது. டெஸ்ட் வச்சாலும் நிக்க. சரி, இவனுக்கு மட்டும்தான் அந்த குழந்தை பார்த்து இல்லையா? இவன் வகையாருக்கே குழந்தை பார்த்து இல்லையா? இவன் அண்ணன், இவன் தம்பி, இவன் சித்தப்பன், இவன் பெரியப்பன், இவன் பங்காளி வீட்டுல ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, யாருக்குமே குழந்தை இல்லையா? சரிங்க, பங்காளி பைத்தாளின்னு சொல்றோம்ல, இது எந்த பாவத்தை சொல்லுவீங்க? 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் தான் நம்மளுடைய குல தெய்வம், நம்மளுடைய முன்னோர்கள் 5ஆம் பாவம் தான். பங்காளி பைத்தாளி சொல்றது 5ஆம் பாவம் தான். இப்போ ஒரு ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு வச்சீங்கன்னா, அவனுக்கு 100 வீட்டார் பங்காளி, 50 வீட்டு பங்காளி இருப்பான். அப்ப அந்த 5ஆம் பாவம் கெடாம இருந்தாதான் அவன் உள்ளூர பங்காளியோட குடியிருப்பான். இல்ல 5ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சு, 3 6 8 12 போயிடுச்சுன்னா அவன் ஊருட்ட போயிடுவான், பங்காளி விட்டு போயிடுவான். அப்ப 5ஆம் பாவம் தான் பங்காளிங்க. இருவாரேன். 5ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். அவர் யாரு காலில் இருக்கிறாரு? சுக்கிரன் காலில் இருக்கிறார். சுக்கிரன் சந்திரன் காலில். அப்ப இந்த சந்திரன், இந்த சுக்கிரனுக்கு எடுத்துக்கணும், அந்த செவ்வாய்க்கு எடுத்துங்க. 3 6 8 12 தொடர்பு. செவ்வாய்னா சகோதர, அவங்க வம்ச விருத்திக்கு குழந்தைங்க இல்லை. அவன் அண்ணனுக்கு இல்ல, தப்பிக்கு இல்ல, சித்தப்பனுக்கு இல்ல, பெரியப்பனுக்கு இல்ல, வம்ச விருத்திக்க குழந்தை இல்ல. ஏன்னு கேட்டா, எந்த பாவம் போனாலும் அந்த 3 6 8 12 தான் தொடும். அந்த 3 6 8 12 தொட 5ஆம் பாவம் பங்காளிங்க குழந்தை பார்த்து இல்ல, அவன் வம்ச விருத்திக்கே இல்லை. இவனுக்கு 2ஆம் பாவம் குழந்தை விருத்தியே இல்லை. இப்ப இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இது எல்லாமே சொல்லலாம். அதே மாதிரி 3ஆம் பாவாதிபதி 6 8 12 தொடக்கூடாது. வீரியத்தன்மை இல்லை. 8 வருஷம் கல்யாணம் ஆகிக்குது, குழந்தை பார்த்து இல்லை. 2 தடவை டெஸ்ட் வச்சா குழந்தை பார்த்து இல்லை. அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா லக்னம் பலம் இழந்து போச்சு, 2 பலம் இழந்து போச்சு, 3 பலம் இழந்து போச்சு, 5 பலம் இழந்து போச்சு, 9 பலம் இழந்து போச்சு. அதனால இவனுக்கு ஆணோ பொண்ணோ குழந்தை விருத்திய. இவனுக்கு மட்டும் இல்ல, இவன் பங்காளிகளை சார்ந்தவன அத்தனை பேருக்கு தான் விருத்தி இல்லாத போச்சு. அப்ப 2ஆம் பாவம் தான் எங்க நாடு முறையில
அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய குழந்தை குட்டி பெருக்கக்கூடிய பாவம் ஒரு ஒரு ஜாதகத்துல எந்த லக்கணத்துக்கோ 2ஆம் பாவத்துல 6 8 12 கூடிய நட்சத்திரத்துல இருக்கக்கூடாது. 2ஆம் அதிபதி 6 8 12 கூடிய நட்சத்திரம் ஏறக்கூடாது. இப்படி ஏறினால் அவனுக்கு குழந்தை குட்டி இருக்காது. உங்க ஜாதகத்தை பாருங்க, உங்க ஜாதிதான் சொந்த பந்த ஜாதகத்தை பாருங்க. 2ஆம் பாவாதிபதி 6 8 12 கூட காலில் இருக்கக்கூடாது. 2ஆம் பாவத்துல 6 8 12 கூட நட்சத்திரம் இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்துல பூச நட்சத்திரங்குது. அந்த பூச நட்சத்திரத்துல குரு வந்து உக்காந்தா அவனுக்கு மனைவி மக்கள் அவனுக்கு உதவ மாட்டாங்க. அதெல்லாம் நிறைய தவறு தப்பு அவன் மேல ஐயோ கெட்டது நிறைய வந்து அவன் ஊருக்கு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்க ஒருத்தர் வந்து இதேதான் மிதுன லக்கணம் 2ல குரு பூச நட்சத்திரத்துல அவரெல்லாம் பொண்டாட்டிகளை விட்டுட்டு அசிங்கப்பட்டு அவ வந்துட்டார். சனி எதுவும் போற இந்த மாதிரி 2ஆம் பாவத்துல 7ஆம் அதிபதியோ 2ஆம் அதிபதியோ 6 8 12 காலில் கூட இதே மாதிரி பாத்துக்குவாங்க. லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்துல 6 கூட கால் 8 கூட கால் இருக்குதானே, அந்த லக்கணத்தை போட்டு ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்துல கிரகம் இருக்கக்கூட பாத்துக்குங்க. நான் சொல்றேன் மிதுன லக்கணத்துக்கு 8 குடையன் புதனுடைய சனியோட கால், அதுல குருவரு கூட சந்தனம் கூட குழந்தை பாத்தியம் புத்த பாத்தியம் எல்லா பேரும். தனுசு லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி கால் சந்திரன், இதெல்லாம் எந்த குறையும் இருக்கக்கூடாது. இப்படி எல்லா லக்கணத்தையும் பார்த்துட்டு வாங்க. இப்படி எல்லாம் இந்த மாதிரி சொன்னா அவனுடைய குடும்பத்துல குடும்பம் குழந்தை குட்டி அபிவிருத்தி குடும்பம் வாழ முடியாதுங்க. 2ஆம் பாவம் தான் குடும்பம், அது ரொம்ப பிரசித்தி வராது. இதை எல்லா லக்கணத்தையும் பார்த்துட்டு வாங்க. நான் சொன்னதை 2 லக்கணத்துக்கு சொல்லிக்கிறேன், நீங்க யாரை பாருங்க. 2ஆம் பாவத்துல அஷ்டமாதிபதி காலோ 6 குறை காலோ இருந்து அது 6 க்கு மறுபடியும் போய் தொட்டா அவனுக்கு குழந்தை குட்டி குடும்பம் நல்லா அமையாது. ஒண்ணு நான் பேசி முடிச்சிருக்கேன் சொல்லுங்க. சரி, இப்ப குழந்தை குட்டி இல்லை, என் வாழ்க்கை கணவன் மனைவி கிட்ட கொண்டாடிய ரொம்ப நான் சொன்னேன் இந்த ஜாதகம் மனைவி அசிங்கமா பேசுவான், அசிங்கமா திட்டுவானே. அவன் மனைவி வந்து என்னை இவ்வளவுதான் அசிங்கமா பேசுவான், எல்லாம் பேசிட்டான் மனைவி பேசிட்டாரு. ஏன் பேசணும் அப்படின்னா 2ஆம் பாவம்ல வாய் பேசுறக்கூடிய இடம். 2ஆம் பாவத்துல அஷ்டமாதிபதி காலில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தா அவன் கெட்ட வார்த்தை தான் பேசுவான், அசிங்கமா தான் பேசுவான். நானு அவன் போன 2 நாளைக்கு மேல தான் ஜாதகம் பார்க்க வந்தான். அவன் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் சொன்னா 8 வருஷம் அது கல்யாணம் ஆகுது. என்ன பார்த்தா பொண்ணு போய் அடிப்படி கிடைக்குது இல்ல நண்பா. இந்த மாதிரி எடுத்துங்க. சரி, இவன் இப்படி எல்லாம் போயிட்டானா இவன் எந்த மாதிரியா இருப்பான், அந்த ஜாதகம் மனைவி இந்த ஜாதகன் எந்த மாதிரியான நிலைப்பாடுல இருப்பான், என்ன தொழில் செய்வான், எப்படி வாழ்க்கை உருட்டுவான் அப்படின்னு கேட்டாங்க. இப்ப ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா, தங்கமான மனசனா, அறிவு உள்ளவனா, புத்தியாகனா, லக்னாதிபதி தான் மெயின். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி 6ஆம் பாவத்துக்கு போகக்கூடாது. இப்ப லக்னாதிபதி யாரு எங்க இருக்கிறாரு? 6ல போயிட்டாரு. யாருடைய காலில் இருக்கிறாரு? சூரியனுடைய காலில் இருக்கிறாரு. இந்த சூரியனுக்கு 8 6 எல்லாம் தொடர்பு ஏற்பட்டுச்சா? சூரியனுக்கு சுக்கரன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கரன் எடுத்துக்காதீங்க. சுக்கரன் 6 குறைவன், அது யார் காலில் இருக்குது? 8 குறை காலில் இருக்குது. அப்ப சுக்கரனுக்கு 6 எடுத்து இந்த புதன் யார் காலில் இருக்குது? புதனும் சூரியன் காலில் தான். அப்ப இந்த புதனுக்கு இப்ப இங்க வந்து ஜோதிட மாநாடு, ஒவ்வொரு பூவா எடுத்து ஒரு மாலை கட்டினா மாலை. இப்ப எல்லாம் நம்ம நாமக்கல்ல இந்த பஸ் ஸ்டாண்ட் சுத்தி வைக்கிறோமா, நான் 75 கிலோமீட்டர் அங்கிருந்து வரேன், நீங்க எங்க இருந்து வரலாம், இப்படி எல்லாம் வரலாம். இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு மாலை மாரி. இந்த சூரியன் மட்டுமே எடுத்துக்காதீங்க, சூரியனோட சேர்ந்த கிரகம் வேலை செய்யும். சூரியனோட சேர்ந்த கிரகம் இதை வச்சுதான் சூரியனே வேலை செய்யும். பெரிய அந்த காலத்தை சொல்லிக்கிறாங்க, பசு யாரோட சேர்ந்தா அசிங்க சாப்பிடும், பன்றியோட சேர்ந்தால் பசு அசிங்க சாப்பிடணும் பெரிய சொல்லிக்கிறாங்க. இந்த சூரியன் மட்டுமே இல்லை, இந்த சூரியன் சேர்ந்ததை வச்சுதான் வேலை செய்வார், அதனுடைய தன்மை வச்சுதான் வேலை செய்வார். அப்ப லக்னாதிபதி 6க்கு போயிட்டார், 6 8 தொட்டு போயிட்டார். சரி, லக்னாதிபதி 6ஆம் பாவத்துல 6ஆம் அதிபதி நட்சத்திரத்துல லக்னாதிபதி இருந்தால் அது போதை பாவம். என்ன பாவம்? போதை. என்னென்ன போதை இருக்குது? ஆனா நீ சொல்லலாம் என்னென்ன போதை இருக்குது, அது என்னென்ன சொல்லணும்ல? சாராயம், கஞ்சா, கல்லு, அடுத்தது பிராந்தி, அடுத்தது
இதெல்லாம் விட்டு குடிக்கிறது என்ன வேற சொல்லுங்க. சரி, இதை குடிச்சிட்டீங்களா? சொல்றேன். அந்த காலத்துல ரேஸ்ன்னு சொன்னான்ல, ஜாக்பாட் அடிச்சுமா ரேஸ், குதிரை பந்தயமா ஜாக்பாட்டுமா ரேஸ் பந்தயம். அதே மாதிரி பொள்ளாச்சி பக்கம் போனா இன்னைக்கும் கோழி சண்டை இருக்குது, ₹1,00,000 கட்டலாம். இதோ 6ஆம் வகுதில் தான் இருக்குது. சூதாட்டமா 6ஆம் வகுதில் தான் இருக்குது. சீட்டாடுறது அந்த குடிப்பழக்கம் அதில் தான் இருக்குது. இந்த ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல, ஷேர் மார்க்கெட்டு பார்த்தீங்களா, அந்த ஆன்லைன் ஷேர் மார்க்கெட் அதில் தான் இருக்குது. மது என்ன சொன்னார், மது கிடைக்கிறது மங்கை. அப்ப இதெல்லாம் ஒரு போதை. இந்த போதையில எந்த போதையில சிக்கிறானோ அவன் அதுலயே முழுகிடுவான். இவன் ஷேர் மார்க்கெட்டுக்கு போய் ₹40 லட்சம் கடன் பண்ணி வச்சுக்கான். இந்த 40 லட்சம் எப்படி கட்டுறது, துள்ளபடி பத்துக்கிறது. நான் சொன்னேன் பாருங்க, லக்னாதிபதி 6ஆம் பாவத்தில் இருந்தாலும் 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் ஒரு போதை மயக்கத்தில் இருப்பான். அது என்ன போதைன்னு நீதான் கண்டுபிடிக்கணும். வரங்க, இப்ப போன மாசத்துல சொன்னேன், 2ஆம் பாவத்தில் 24 காரகம், உயிர்காரகம் இருக்குது, பொருள்காரகம் இருக்குது. எந்தெந்த 30 பாகை, எந்தெந்த பாகையில உயிர்காரகம் இருக்குது, எந்தெந்த பாகையில பொருள்காரகம் இருக்குது. இப்படி பிரிச்சீங்கன்னா இந்த 6ஆம் பாவம் போதை இருக்குதுல்ல, மது எந்த பாகையில மது குடிச்சு பணக்காரன் ஆகுவான். மங்கையோட சேர்ந்து எங்க ஆகுவான், ரேஸ் மார்க்கெட் இந்த ஓடுது இல்லையா, ஷேர் மார்க்கெட் அதுல போய் விடுவானா, பீடி சீட்டு குடிச்சு விடுவானா, கள்ளுச்சாரம் குடிச்சு விடுவானா, இதை கண்டுபிடிக்கலாம். 24 காரகம் 30 பாகையில இருக்குது. இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரி, ஒரு ஆண் ராசி ஒரு பெண் ராசி. மேசங்கிறது ஆண் ராசியா, முதல் டிகிரி ஆண் உயிர்காரகம், 2வது டிகிரி பொருள்காரகம். இப்படியே கொண்டு போவாங்க. உயிர்காரகத்துல 6ஆம் லக்னாதிபதி உயிர்காரகத்துல போய் 6ல இருந்தா அவன் பெண்ணோடு சேர்ந்து அந்த பெண்ணை சொத்த போய் அழிச்சுக்குவான். அடுத்தது பொருள்காரன் சொன்ன போனா ஷேர் மார்க்கெட்டு பந்தயம் கட்டி விட்டுருவான். இத இன்னொருத்தர் கேட்டார், இந்த அண்ணன் கேட்ட மாதிரி, ஒரு பாகை 2ஆ உடைச்சா 6 டிகிரி, இதுல ஒரு காரகம் எதுனா அதையும் கண்டுபிடிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளா உடைச்சு விட்டுருக்கா, இரவு ஒரு இல்ல சத்து பெருசா சின்னதா சொல்லலாம். இப்ப உங்களுக்கு உடைச்சிருக்கிறனால 24 காரகம் ஒரு பாவத்தில் இருக்குது, 30 டிகிரி. அப்ப ஒரு டிகிரிக்கு 1.25 பாறை வரும். அப்ப இது உயிர்காரகம் இருக்குது, பொருள்காரகம் இருக்குது. இப்ப உடைச்சுக்கணும், உடைக்கலையா? ஆண் ராசியா இருந்தா உயிர்காரகம் எடுத்துக்க, அடுத்தது 1 டிகிரியில பொருள்காரகம் எடுத்துக்க. பெண் ராசியா இருந்தாலும் முதல் இருக்கிறது பொருள்காரத்தை எடுத்துக்க, 2வது இருக்கிறத உயிர்காரத்தை எடுத்துக்க. இந்த மாதிரி அடிப்பு பிரிச்சுட்டு வந்தீங்கன்னா இத 6ஆம் லக்னாதிபதி 6ல போனா ரேசு, அந்த குதிரை பந்தயம், கோழி பந்தயம், ரேசு, அது மேல வர்த்தக சந்தை இதெல்லாம் போறானா, இல்ல தண்ணி அடிக்கிறானா, இல்ல புண்டோட போறானா கண்டுபிடிச்சு இவன் இந்த ரூட்ல போயிருப்பான்னு சொல்லலாம். 60 லட்சம் எப்படி கடன் கொடுத்தாங்க இவனுக்கு? யார் கொடுத்தாங்க அப்படின்னா, சொந்த பந்தம் ஜாதி சொன்ன அவன் இருப்பாங்களா, போறது 2 லட்சம் 3 லட்சம் இப்படியே கேட்டு ஊர்ல 40 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டான். கடன் அடைப்பான். இவன் கடன் அடைப்பானா? கேள்வி. கடன் அடைப்பானா? இவன் அந்த பொண்ணுக்கு இதோட மனைவி, என் கணவன் கடன் அடிச்சிருவாரா? டெஸ்டிபில எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து ஆணவ பொண்ண பிறந்தைங்களோட நான் குடும்பம் நடத்த முடியுமா? இதுக்குதான் கேட்க வந்தோம். சொல்லுங்க, அதான் கடன் அடைக்க முடியுமா? இவன் கடன் அடைக்க முடியுமா? எப்படி கடன் அடைக்கிறது? கடன் அடைக்கணும்னு என்ன பண்ணணும்? 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் பலமா இருந்தால் வருமானம் என்பதில் கடன் அடைக்கலாம். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் எது? புதன். அந்த புதன் யாரோட காலில் இருக்குது? சூரியன் காலில் இருக்குது. இல்ல சூரியன் காலில் தான் இருக்குது.
அப்ப 6-8 தொடர்பு, இது 6-8 தொடர்பு. அப்ப இவன் ஓடி ஆடி ஒரு தூரமா போய் வெளிநாடுகள்ல போய் கூட சம்பாதிச்சு இவன் வந்து கடன் அடைப்பான் அப்படின்னு சொன்னான். இப்படி 40 லட்சம் ரூபாய் கடன் பட்டுட்டு இப்ப மலேசியா வேலைக்கு போய்க்கிறானா. இப்ப மலேசியா வேலைக்கு போய்க்கிறானா ஒரு மாசமா. இருங்க, இவருக்கு குடும்பத்தை குழந்தை நான் அப்படியே ஒட்ட பார்த்தா நீங்க புட்டு விடுவீங்களே. மலேசியா போய்க்கிறானா, போயிட்டு ஒரு கம்பெனில வேலை செய்யறானா. இதை சம்பளம் 10 கொடுத்தா அதை வாங்கி இந்த கடனை கட்டிவிடுவாமா, கட்டிடுவான் அப்படின்னு சொன்னான். இந்த அண்ணன் சொன்ன மாதிரி மலேசியா போயிட்டு எப்படி குழந்தை பேசுகிறாரு. அவன் வந்து குடித்தனம் பண்ணி இருந்தாலும் குழந்தை இருக்காது. அவனே பரவாயில்ல விடலாம், டெஸ்ட் கணத்துக்கு மாட்டானா. அவங்க 2 ரூபாய் டெஸ்ட் பில் வச்சிருக்கிறாங்க, நிக்கிறேன். 3வது ரூபாய் உடனே சொல்லாமண்ணா பொண்ணுக்குதான் டெஸ்ட் பில் குழந்தை மாதிரி வைக்க முடியும், ஆணுக்கு வைக்க முடியாது. அது எது வச்சுட்டோம் இப்ப டெஸ்ட் பில் 2 விதமா இருக்குதுங்க. உங்களுடைய டிஎன்ஏஜின்னு எடுத்து வச்சு நினைக்குது. அது மாதிரி ஊசி போடுறான்ல, அது மாதிரி ஊசலாம் நீங்க தொடர்றது சும்மா ஆடு மாதிரி ஊசி போடுற மாதிரி வேற ஊசி தான் எல்லாம் டெஸ்ட் பண்ணி உங்க ஊசி இல்ல வேற எடுத்து வச்சு போடுவான். மேல என்னைக்கு தக்காளி பழத்துக்கு விதை இல்லாம ஒருத்தன் காப்பரேட் வாங்கி நான் விதை தான் சொன்னானே பொட்டா போயிடுச்சு இல்ல. இதே போலதான் இந்தியாவில இனிமேல குழந்தை பிறக்காது. நீ அவன ஊசி போடுறதான் பிள்ளை முடியும். இதோ இந்த நாட்டோட சாப கேடு. அதெல்லாம் ஊசி போடுறா, நீ கண்டுபிடிச்சுதான் விட்டுரு, அதை விட்டுரு. அப்ப சரி, நான் சொல்ல வந்து மறந்து போயிட்டேன். லக்னாதிபதி 3, 6, 8 12 போனா ஊரட்டு போயிடுவான். லக்னாதிபதி 3, 6, 8 12 போனா ஊரட்டு போயிடுவான். 10ஆம் அதிபதி 3, 6, 8 12 தொட்டா அவனும் வேலைக்காக வேற ஊர் போயிடுவான். 10ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்சம் பெற்று இருந்தா உள்ளூர்ல வியாபாரம் தொழில் செய்வான். அதுல சூரியன் செவ்வாய் சம்பந்தப்பட்ட அரசியல் அரசாங்கத்தை வேலை செய்வான். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் 6, 8 12 தொட்டாக அவன் அசூல் ஊர்ல போய் வேலை செய்வான். இன்னொரு சிம்பிளா எடுத்துங்க, லக்னாதிபதி 3, 6, 8 12 மறைஞ்சாக அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிடுவாங்க. 5ஆம் அதிபதி 3, 6, 8 12 மறைஞ்சு அவருடைய கால் வாங்கினா பூரி தொட்டு வேற ஊர்ல போய் வாழ்வான். அவனுக்கு பங்காளிக்கார் எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க ஒன்று குடி ஓரிப்பாங்க. இந்த 5ஆம் அதிபதி கெட்டு போனாலும் நிறைய பேர் வெளியூர் வந்து இருக்கிறான். எங்க ஊர்ல ஒரு ஆள் வந்திருக்கிறான், 50 ஏக்கரை விட்டு வந்திருக்கிறான். 50 ஏக்கராவை சும்மா 1500 விட்டு வந்திருக்கிறான். சிம்ம லக்கணம். 5ஆம் அதிபதி யாரு? குரு. 6ல அவனுக்கு நீசம். 50 ஏக்கரா சும்மா அந்த காலத்துல 150 விட்டு வந்து இன்னைக்கு வந்து சிம்பிளா சாதாரண ஆகிறான். 5ஆம் அதிபதி 6, 8 12 போனா பூரி விட்டு போயிடுவான். லக்னாதிபதி 3, 6, 8 12 போனா பூரி ஊருக்கு போயிடுவான். ஒரு கால் சொல்லக்கூடியது என்னன்னு வச்சுங்க, இப்படி இருக்கிற கிரகத்தை பலன் இழந்த கிரகத்தை குரு பார்த்தாலும் லக்ன சுபர் பார்த்தாலும் வேற ஒரு போய் குறைச்சிக்குவான். இத பார்க்கலன்னா அவன் வேற ஒரு போனா கஷ்டப்பட்டது என்ன. உங்க ஜாதகம் கூட எடுத்து பார்த்தீங்க, லக்னாதிபதி 3, 6, 8 12 இருந்தாலும் சரி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8 12 போயிருந்தாலும் வேற ஒரு தான். வேற ஊர்ல போனாலும் குரு பார்த்தாலும் லக்ன சுபரை பார்த்தாலும் அங்க கொடிக்கட்டி கூட பார்ப்பான். இந்த மாதிரி இந்த ஆய்வு எடுத்துக்கணும். இதுதான் ஒரு தீர்க்கமான ஆய்வு. டைம் ஆகி வச்சது பேசலாம். சரி, அப்ப லக்னாதிபதி 6ஆம் அதிபதி சொல்லக்கூடாது, போதைக்கு போயிடுவான். லக்னத்துல ஒரு கிரகம் இருக்குதுங்க, ஒரு திசையை நடத்துது. லக்னத்துல ஏதோ ஒரு எந்த லக்னம் சொல்லனா துலா லக்னம். துலா லக்னத்துல ஒரு கிரகம் இருந்து நடத்துது. அந்த அதிபதி துலா லக்னத்துல சித்திரை 2, 3 நாள், அடுத்து சுவாதி 1, 2, 3 நாள், விசாகம் 1, 2, 3. இதுல ஏதோ ஒரு கிரகம் நிக்குது லக்னத்திலேயே.
சுவாதி நிக்குது. அந்த சுவாதி அதிபதி யார்? ராகு. 6ல இருந்தா நீங்க இதை நல்லா எழுதி வச்சீங்க. உங்க ஜாதகம் சொன்ன பாருங்க, லக்னத்துல ஒரு கிரகம் இந்த திசை நடக்குது. அந்த திசாநாதன் 6க்கு போனா அவன் உடம்பு அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டல் தான் உங்ககிட்ட கேட்பான். ஹாஸ்பிட்டல் தான் இருப்பாங்க அவங்க எல்லாம். அவங்க சொந்த பக்கம் சார்ஜனும் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கலாம். லக்னத்துல ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துது. அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி 6க்கு போச்சா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாராமா அந்த ஜாதகம்னு கேட்கணும். ஹாஸ்பிட்டல்ல தாங்க இருக்கிறாங்க, ஆபரேஷன் பண்ணிட்டு தான் சொல்லணும். நீங்க மறுக்கவும் முடியாது. சரி, 6ல ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துது. இப்ப துலா லக்னத்துக்கு 6ஆம் பாவம் எதுங்க? குரு. இந்த குரு பூரட்டாதி 4. இந்த 6ஆம் பாவத்துல ஒரு விதிவிலக்கு உண்டு. குருவோட நட்சத்திரம் பூரட்டாதி 4, புனர்பூச 4, விசாக 4க்கு விதிவிலக்கு உண்டு. அதை ஒண்ணு அசைக்க. ஏன்னா அவர் அம்சத்துல உச்சம் பெறுவார். அது பலனை கொடுக்கும். இல்லைண்ணே, அடுத்தபடியே எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி, 6ல ஒரு கிரகம் இருக்குது. உத்திரட்டாதியில உத்திரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4. சனியோட காலில் இருக்குது. அந்த சனி பகவான் லக்னத்துல உச்சம். அப்படி இருந்து சனி திசை நடந்தாலும் அவனும் ஆஸ்பத்திரிக்கு தான் போவான். ஹாஸ்பிட்டல்ல போய் உடல்நல பாதிப்பட்டு செக்அப் பண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க. சரி, லக்னாதிபதி 8க்கு போயிட்டார். 8ஆம் பாவத்துல இருக்கிற கிரகம் லக்னத்தில் தொடர்பு இருக்குது. உயிருக்கு ஆபத்து. அடிச்சு போடுவாங்க, வெட்டி போடுவாங்க, குட்டி போட்டுருவாங்க. 8ஆம் பாவங்கிறது இந்த எலக்ட்ரிசிட்டி வேலை செய்வாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் 8ஆம் பாவம் தொடர்பு இருக்கும். 8, 10 லக்னம் தொடர்பு இருக்கும். அடுத்தது டெய்லரிங் வேலை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் 1, 8, 10 தொடர்பு இருக்கும். இல்லைன்னா கட் பண்ண மாட்டாங்க. 8ஆம் பாவம் கட் பண்றது, வெட்டி போடுறது. 3ஆம் அப்புறம் சொல்றேன். இதெல்லாம் கட் பண்ணிவிடும். லக்னத்துல ஒரு கிரகமோ 8ல் ஒரு கிரகமோ நட்சத்திர பரிவர்த்தனை, அல்லது லக்னத்துல ஒரு கிரகமோ 8ல் ஒரு கிரகம் வீடு பரிவர்த்தனை, அந்த திசைபதியில கண்டிப்பா அவனை எங்கேயாச்சும் அடிச்சு சொல்லுவாங்க. ஏதோ அடிச்சு போடுவாங்க. ஆயுள்காரகன் 8ஆம் அதிபதி பலம் பெற்று சனி பலம் பெற்றுதான் தப்பிப்பான். இது ரெண்டும் 6, 8 தொடங்குதுன்னா அந்த அந்த நிலை பிடிச்சிடும். இது நாங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சொன்னது உண்மை, நடக்குது. சரி, இப்ப லக்னாதிபதி 12ஆம் பாவத்துக்கு போறார். 12ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறார். எத்தனை கோடி கொடுத்தீங்கனாலும் இந்த நாட்டையே எழுதி கொடுத்தாலும் எல்லாம் விரைவு பண்ணிடுவான். ஓட்டாண்டிப்பாங்க, அவங்க கையில எழுதி நிக்க ஓட்ட கையுமாங்க. தெரியுங்களா? லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை, ஓட்டாண்டி கையில எதை கொடுத்தா வச்சுக்க மாட்டான், தொலைச்சிடுவான். சரி, இந்த 6, 8, 12க்கு முழுக்க மறைவு ஸ்தானம்னு சொன்னாங்க. 3ஆம் பாவத்துக்கு மறைவு ஸ்தானமா? 3ஆம் பாவம் மறைவா மறைவு இல்லையா? அப்படி சொல்லுங்க. கரெக்டா சொல்லணும். எத்தனை % மறைவு, என்ன கிரகத்து மறைவுன்னு சொல்லணும். சார் 3ஆம் பாவம் மறைவு முழுமையா மறைவா, இல்ல கால் பங்கா, அரைப்பங்கா, முக்காத்து சொன்ன கால் பங்கு? இவரை தப்பா சொன்னா நான் சொல்ல மாட்டேன். அவரு கரெக்டா சொன்னார். சத்தி சொன்னது ஒரு ஜோரா கேட்க சொல்லுங்க. 3ஆம் பாவம் கால் பங்கு தாங்க. அப்ப இவரு சொன்னது நான் அதை தப்புன்னு சொல்லல, சத்தி சொன்னது கரெக்ட். 3ஆம் பாவம் கால் மடங்கு தான் மறைவு. நீங்க முழுசா 6, 8, 12 மறைவு மாதிரி முழுசா எடுத்துக்க கூடாது. அதுலயும் அந்த கால் பங்கு கூட யாருக்கும் மறைவு இல்லை. நாங்க சுகர்நாடி என்ன ஜோதிட ரகசியத்துல ஒரு கிரகம் லக்னாதிபதி 27 முறையில பலன் இலக்கம், 27 முறையில பலன் தருவான் அப்படின்னு சொல்லி 16/6/2024 எங்க ஆபீஸ்ல கிளாஸ் போடுறான். அதுல சொல்லிக்கிறேன் இந்த முறைய. லக்னாதிபதி சூரியனாக அவரு 3, 6, 10 பவனால முழு பலன். ஆனா சிம்ம லக்னம் சூரியன் 3ல இருந்தா நீசம் பலன் போயிடும். அந்த சூரியன் பலன் வேணும்னா சுக்கர லக்னத்துல இருக்கணும், பரிவர்த்தனை பெறணும். 1, 3 நவசா சார் கேட்ட மாதிரி 1, 3 பரிவர்த்தனை, முயற்சி, முன்னேற்றம், கீர்த்தி, புகழ். அவன் சிந்தனையை தனி, அது 3ஆம் பலம். இது பாபகிரகமா இருந்தா மட்டும்தான்.
ஆறாரு லக்னாதிபதியாக பாபகரமா இருந்தா யாராரு? சூரியன் லக்னாதிபதி வருவாரா, செவ்வாய் வருவாரா, அதுதான் சனி பகவான். இப்ப கும்ப லக்னத்துக்கு சனி பகவான் 3 இருக்கலாமா? இருக்கக்கூடாது. சொல்லிக்கிட்டேங்க, இந்த சுவநாடி கிளாஸ்ல சொல்லிக்கிட்டு நோட்ஸ் தயார் பண்ணி கொடுத்து வச்சுக்கலாம். அப்ப அந்த கும்ப லக்னத்துக்கு சனி பகவான் போய் 3ல நேசானா அவரு லக்னத்துக்கு வந்தோம்னா யாரு? செவ்வாய். பரிவர்த்தனை பெற்றா பலம் அதிகம். பாபகிரகங்கள் இப்படி 3, 6, 10 பவன்ல இருந்தாலும் பலம், 3 லக்னாதிபதி நேசமான பலம் குறைஞ்சா இப்படி பரிவர்த்தனை பெற்றுக்கணும்னு சொல்லி நோட்ஸை கொடுத்துருக்கிறேன். அடுத்தது பாபகிரகங்கள் 3, 6, 10 பவன்ல இருந்தா பண்ணி கொடுத்துருவார். ரைட். அடுத்தது எனக்கு பாட்டில் தெரிஞ்சிச்சு. அதான் அடுத்தது தண்ணி விடு. அடுத்தது இந்த பேச்சு இருக்குதான். அடுத்தது சுபகிரகங்கள். சார் நவசார் சார் நல்லா கேளுங்க. இப்ப சுபகிரகங்கள் அவர் வீட்டுல அது எது இருக்குடா? சுபகிரகங்கள் 3, 6, 8, 12 இருக்கலாமா? மறைவா? சொல்லுங்க சார். அவங்களே சொல்லக்கூடாது, அவங்களோட நீங்க மிச்சமா சொல்லலாம். சுபகிரகங்கள் சுக்கிரன், புதன், குரு, வளர்பிறை சந்திரன் 3, 6, 8, 12 இது மறைவா வெளிச்சமா? சொல்லணும்ல. யாராருக்கு மறைவு? எது மறைவு? சுக்கிரனுக்கு எது மறைவு? 3, 6, 3, 8 என்பது சரியான தீர்ப்பு. 6ங்கிறது தப்பு இல்ல, 12ங்கிறது தப்பு இல்ல. சுக்கிரனுக்கு மட்டும் 3, 8ல இருந்து மறைச்சிருங்க. 6, 12 வெளிச்சம். லக்னாதிபதியை வந்து 6லிங்கலாம் 12ங்களாம். அந்த கான்செப்ட்ல எடுத்துக்கணும். சரி. புதனுக்கு 3, 6, 8, 12 முழுசாவே மறைவே. ஆனால் அதுல ஒரு விதி இருக்கு. சூரியனும் புதனும் 8ல் இருந்து 20 ஒருவர் ஆட்சியா உச்சம் பெற்றா புதாதிபதியாக புத்தி கூர்மையான அறிவு ஞானி. வக்கீலுக்கு படிப்பான், மேல பேச்சாளா இருப்பான், நீதிபதியா போவான், திறந்து கூட பேசுவான், நல்ல கல்விமான். இப்படி பிரிக்காம எடுத்துட்டா தோச்சு நட முடியாது. அப்ப சூரியன் சேராதுன்னா, புதனோட சூரியன் சேராதுன்னா 3, 6, 8, 12 மறைவு தான். குருவுக்கு 3, 6, 8, 12 முழுக்க மறைவு. முழுசா மறைஞ்சிரும், சேதம் போயிடும். அப்ப அது பலன் செல்லாது போயிடும். லக்னாதிபதியா வந்து இந்த பாவங்கள்ல இருந்து அது பலன் இழந்துடும். அப்ப அதே போல வளர்பிறை சந்தர்ப்பம் இருக்குது. 3, 6 மறைவே மறையாது. வளர்பிறை சந்தர்ப்பம் 8 பலன்ல மறைஞ்சிடும். இப்படி எடுத்துக்கிட்டு சோசியத்தை சொல்லணும். மனசுக்குள்ளேயே இருக்கணும். எழுதி வச்சுட்டு படிக்கக்கூடாது. அப்ப இந்த குரு எடுத்துக்கலாம் பாருங்க. விருச்சிக லக்னம் 2ஆம் அதிபதி தானே குரு. 3ல மறையலாமா? நேசம் ஆயிடுறாரு. 3ல போய் நேசம் ஆயிடுறாரு, 3ல மறைஞ்சிடுறாரு. அப்ப இந்த குரு 2ஆம் அதிபதிக்கு 5ஆம் அதிபதி வராரு. குடும்பம் கூடுமா? விருச்சிக லக்னத்துக்கு 2ல 3ல போய் குரு நேசம் பெற்றுருச்சுங்க. குடும்பம் ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாம் குடும்பம் இருக்குங்க. நீங்க அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அந்த அதிபதி கூட அப்புறமே பார்த்துக்கலாம். கணவன் மனைவிகளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை கணவன் மனைவியோட பிரச்சனை இருப்பாங்க. நான் கண் கூட பார்த்து சொல்றேங்க. ஒரு சத்துணவு அமைப்பாளர் வாத்தியார், நான் வாத்தியாரம்மா, அவர் சோசியக்காரன். அவருக்கு 2 பொண்ணுங்க. அந்த அம்மாவும் அவரும் பார்த்ததில்ல, பேசுறதே இல்லை, சாப்பாடு போடுறதில்ல, டீ கொடுத்ததில்ல. நான் ஜாதகம் பார்க்க போனா ஒரு தடவை போவேன், வீட்டுக்கு கூட போவேன். போனா அந்த அம்மா எனக்கு கூட டீ கூட அவர் கொடுக்காது. இப்படி எல்லாம் இருக்கும்போது 2 குழந்தைங்க, நல்லா குழந்தைங்க, குடும்பம் நடத்துறாங்க. நான் ஒரு நாள் கேட்டேன், ஏமா ஏன் வாத்தியாரோட பேச மாட்டேங்கிறேன், ஏன் வாத்தியாரோட டீ கொடுக்க மாட்டேங்குது, சோறு போட மாட்டேங்கிறேன், இதெல்லாம் ஏன் எனக்கு சொல்லி, இதெல்லாம் சொல்ல மாட்டேன் வச்சுக்கிறேன், நீ எனக்கு சொல்லிதான் ஆகணும், நான் சொல்ல முடியாது அப்படின்னாரு. இதெல்லாம் சொல்ல மாட்டேன், எப்படி பிள்ளை பார்த்தேன். சத்தியமாலும் இந்த முந்தானி எடுத்து மூஞ்சி மேல வச்சுட்டு வெக்கமா வச்சுக்கிறேன், இதெல்லாம் போய் சொல்ல முடியுமா?
நீ எனக்கு சொல்லிதான் நான் வரணும். அதான் சொன்னிச்சு, எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் ஒரு இனம், ஒரு சொந்தம், ஒரு ஜாதி, பேசிக்கிட்டேன், கல்யாணம் பண்ணி வைக்கலாம். என்ன கேட்டாங்க, எனக்கு எதுவும் தெரியாது, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க ஊர்ல 10,000, எங்க ஊர்ல 10,000 அந்த காலத்துல செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா எனக்கு மனசார பிடிக்கல. நான் பிழைக்கணும் இல்லையோ, எங்க அப்பனுடைய பேருக்காக பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிழைக்கணும் வந்துச்சு. ஆனா ஒரே நாள் பேசுனது இல்லை. விருச்சிக லக்கணமா இருந்து 2 5ஆம் அதிபதி குரு 3ல நேசமா இருந்தா கண்டிப்பா குடும்பம் எடுத்துவாங்க. ஏதோ பேசாத இருப்பாங்க, புரியாத இருப்பான். இப்படி நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிரகம் 3 6 8 12 மறையுதா மறையிலையா அப்படி பார்க்கணும். அதே மாதிரி பொதுவாக மகர லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி சுக்கிரன் தான். 3ல இருந்துச்சுன்னா வேஸ்ட், அந்த ஜாதகமே குப்பை. இந்த மாதிரி நிறைய உள்ள போய் அது நின்ற காலை பார்க்கணும். முதல்ல லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, ராசியாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி. கேந்திரம் தெரியும் ஆட்சி உச்சம் பெற்றதா ஆளுமை திரைப்படத்தான அறிவாளி புத்திசாலி திறனோட பேசுவான், நல்லா இருப்பான். அவன் எதை விட்டாலும் ஜெயிச்சு விடுவான். எனக்கு எந்த காரியம் விட்டாலும் செய்வான். ஏரோப்ளேன் ஜனவரை ஓட்டுவான். இது கெட்டு போயிட்டா, இப்ப ஒரு ஜாதகம் ஒண்ணு ஒருத்தர் பார்த்தாங்க, ஒரு பொண்ணு ஜாதகம். இந்த மேலப்படும் கூட நகர்ந்தா கூட அது இழுத்து போட்டு இருந்தாங்க. லக்னம் கேட்டு குழுமுட்டேன். அதனால லக்னம், லக்னாதிபதி, ராசியாதிபதி இதே உடம்புல பிரதானமானது. அடுத்தது ஒரு ஜாதகத்துல சந்திரன், குரு, புதன், லக்னாதிபதி, ராசியாதிபதி, லக்னம் நட்சத்திராதிபதி, இந்த 6 பேரும் பலம் பெற்று ஆளுமைத்திறன் படைத்தவன். தெளிவா ஜோதிடம் பார்ப்பாங்க, விஞ்ஞானம் பண்ணுவாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க, எலிக்கல் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவான். எல்லாத்தையும் இது 6 கிட்ட போக மாட்டேன். அவனுக்கு சாப்பிட தெரியாது, மனப்பாவம் தெரியாது, சுத்தப்படுத்த தெரியாது, இப்படியா இருப்பான். இதெல்லாம் சொன்னது பலமா இருந்தா நம்ம சோசியம் பார்ப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, ரொம்ப சிறப்பா இருப்பான், எல்லா வசதியோட இருப்பான்னு சொல்லி இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நாமக்கல் ஜோதிட சங்க தலைவர், செயலாளர், பொருளாளருக்கும் இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட ஜோதிட நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.